இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே போல் இங்கே சைடில் வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது இல்லை. ஷீட் 1, ஷீட் 3, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படிங்கிற அந்த 3 ஷீட்டுமே இங்கே இல்லை. அதே போல் இந்த ஸ்க்ரோல் பார் இல்லை. இது மாதிரி ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பதட்டப்பட வேணாம். அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது டிசேபிளில் இருக்குது, எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டு ஒரு ஷீட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது, ஒரு ஷீட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு அதில் வந்து ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா டேப் வந்து இருக்கும். அதில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல போங்க. ஸோ அதுலேயும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஷோ சீட் டேப் அப்படின்னு சொல்லி வந்து 3 ஆப்ஷன் வந்து அன்டிக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வரலை. ஸோ அதை 3ஐயுமே வந்து டிக் பண்ணிடுறேன். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்துருச்சு இங்கே. அதே போல் வந்து ஸ்க்ரோலிங் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷீட் ஆட் பண்ண உங்களுக்கு ஷீட் காமிக்கும். அதே போல் சைடு ஸ்க்ரோலிங்கும் வந்துருச்சு. அதே போல் கீழே இருக்கிற ஸ்க்ரோலிங்கும் வந்துருச்சு. ஸோ இது என்னென்னா அந்த ஆப்ஷனில் வந்து அன்டிக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.